வணக்கம். கேப்டன் நம்ம மனசுல இருப்பார். இந்த உலகத்துல, இந்த சாலையில, இங்க வீட்ல அப்படிதான் இல்ல. ஆனா, கேப்டனுக்கு மரணமே கிடையாது. ஏன்னா, மரணத்துக்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த உலகத்துல சொற்பம் தான். அப்படி மரணத்துக்கு பிறகும் வாழ்கிற மனிதர்களா, மனிதரும் மாணிக்கமா இருப்பவர் தான் கேப்டன். அவருக்கு சாவே கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் கலைஞருக்கும் அப்படி ஒரு பந்தம் உண்டு. சொல்லப்போனா தன்னுடைய உயிர் தோழன் இப்ராஹிம் ராவுத்தர், அந்த இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் சாரும் தான் அவங்க மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. உயிர் நண்பர்கள். அவரும் நம்மள்கிட்ட இல்லை. இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் காலமாயிட்டார் பல வருடங்களுக்கு முன்னாடியே. அந்த இப்ராஹிம் ராவுத்தருக்கு மூப்பனார் மீது அதீத மரியாதை உண்டு. விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் மேல பெரிய அபிமானம் உண்டு. இன்ஃபேக்ட் இப்ராஹிம் ராவுத்தரால மூப்பனார் மேல இவருக்கு மரியாதை வருது. கலைஞர் மேல விஜயகாந்த் வச்சிருக்கிற நட்புனால, மரியாதையினால, அன்புனால இப்ராஹிம் ராவுத்தருக்கு கலைஞர் மேல மரியாதை கொடுது. இப்படி ஒரு மியூச்சுவல் லவ்வர்ஸ் மாதிரி நண்பர்களா இருந்தவங்க அவங்க. அதனால மனசுல தமிழ், உடம்புல கதராடை அப்படின்னு வாழ்ந்தவர் தான் விஜயகாந்த் சார். தமிழ் தமிழ் தமிழ்னு சும்மா பேசல அவர். வாழ்ந்த தமிழன்ல முக்கியமான தமிழர் அவர். தமிழ் தான் என்னுடைய மூச்சு. இன்னும் சொல்ல போனா அவருடைய மதர் டங்கே தெலுங்கு தான். ஆனாலும் கூட தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி எல்லா படங்கள்லையும் தமிழனுடைய மேன்மையை வலியுறுத்தியவர் விஜயகாந்த் சார். கலைஞர் மேல அளப்பரிய அன்பு கொண்டவர், மரியாதை கொண்டவர், பிரியம் கொண்டவர். அதனாலதான் கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள், கருணாநிதி சார் அவர்கள், அவர் புரட்சி கலைஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. இப்படி அவங்களுடைய அந்த கலைஞருடைய குடும்பத்துக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு பந்தம் அந்த காலத்திலிருந்து உண்டு. இன்னைக்கு அரசியல்ல மாறுபட்ட நிலைகளை எடுத்திருக்கலாம். இருந்தாலும் கூட கலைஞர் மேல வச்சிருந்த அந்த அன்பு இருக்குல்ல, கலைஞர் மறைவு அப்போ கூட உடல்நலம் இல்லாத விஜயகாந்த் கதறி கண்ணீர் விட்டார். வெளிநாட்டுல இருந்தப்ப அங்கிருந்து ஒரு வீடியோ பதிவு விடுறாங்க. அவரால் தாங்கிக்கவே முடியல. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ மக்களால விஜயகாந்த் சாருடைய அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல. என்னாலையும் தாங்கிக்க முடியல. நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதே என்னமோ தகவல்களை சொல்லணுமே, கேப்டனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணுமே அப்படிங்கிறது. மு.க. ஸ்டாலின் இப்போ முதல்வர், இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடனடியா இந்த செய்தி கேட்டு உடனடியா அஞ்சலி செலுத்த போய் அஞ்சலி செலுத்தியிருக்கார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர்ல தன்னுடைய வலைதளத்துல எழுதியிருக்கிறத உங்கள்கிட்ட நான் படிச்சு காமிக்கிறேன். அன்பிற்கினிய நண்பர், தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினேன். நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர். நடிகராக, நடிகர் சங்க தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர். குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனி பாசம் கொண்டவர். தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களின் கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை, கோல்டு பேனா, தங்க பேனாவை பரிசாக அளித்தவர். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்த போது நேரில் உடல்நலன் விசாரித்து சென்றதுடன் தலைவர்
கலைஞர் மறைவெய்திய போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும், வெளிநாட்டில் இருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க முடியாது. தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்த் அவர்களுடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகின்றன. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது என்று ஸ்டாலின் தெரிவிக்கிறார். அவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை. நண்பர் விஜயகாந்த் உடல் நலன் குன்றியிருந்த நிலையில் 2 முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன். இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும். இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக்கொண்டு கேப்டன் விஜயகாந்தை இழந்து தவிக்கும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் திரையுலகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் குறித்த தன்னுடைய நட்பை, அனுபவங்களை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டார்.